ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்குல்ல, அதை நம்ம அப்படியே இங்கிலீஷில் பேசி நாம் ட்ரை பண்ண போகிறோங்க. மொத்தமாக 25 சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,30,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீ என்ன மறந்துட்டியா? நீ என்ன மறந்துட்டியா? நம்ம ரொம்ப நேசித்தவங்க ஒருத்தங்க நம்மளை விட்டு மறக்கும்போது, நம்மளை விட்டு போகும்போது நம்ம கேட்போம், நீ என்ன மறந்துட்டியா? அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, சிம்பிளாக தாங்க இருக்கும். நான் ஃபைனலாக இந்த 25 சென்டென்சஸ்லேருந்து நான் உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க. நீ என்ன மறந்துட்டியா அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டிட் யூ ஃபர்கெட் மீ? டிட் யூ ஃபர்கெட் மீ? ஃபர்கெட் அப்படின்னா மறக்கிறது, மீனா என்னை. டிட் யூ ஃபர்கெட் மீ? நீ என்னை மறந்துட்டேயா? நெக்ஸ்ட் ஒன், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம வெளியிலேருந்து வீட்டுக்கு போன பிறகு வாட்ஸ்அப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ, நான் வீட்டுக்கு போயிட்டேன், சேஃப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெசேஜ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் தான், கவனமாக கவனிங்க. ஐ ரீச்டு ஹோம். ஐ ரீச்டு ஹோம். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்வதை செய். நான் சொல்வதை செய். நான் சொல்கிறதை செய் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டூ வாட் ஐ சே. டூ வாட் ஐ சே. டூனா தமிழில் செய் அப்படின்னு அர்த்தம். வாட் ஐ சே நான் சொல்கிறத. நான் சொல்வதை செய் அப்படிங்கிறதுக்கு do what I say. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், do what I say. நான் சொல்கிறத செய். நெக்ஸ்ட் ஒன், நான் பைக்கில் போகிறேன். நான் பைக்கில் போகிறேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ கோ பை பைக். ஐ கோ பை பைக். நான் பைக்கில் போகிறேன். நெக்ஸ்ட் ஒன், இது உன்னுடையதா? இது உன்னுடையதா? இது ஒரு பைக்கி இருக்கும், நம்ம எடுத்து இது உன்னுடையதான்னு கேட்போம் பார்த்தீங்களா. அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இஸ் இட் யுவர்ஸ்? இஸ் இட் யுவர்ஸ்? எப்படி சொல்லலாம்? இஸ் இட் யுவர்ஸ்? இது உன்னுடையதா? நெக்ஸ்ட் ஒன், என்ன பார்த்து சொல்லு. அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்காம என்ன பார்த்து சொல்லு. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. லுக் அட் மீ அண்ட் சே. லுக் அட் மீ அண்ட் சே. லுக் அட் மீனா என்னை பார், சேனா சொல். என்னை பார்த்து சொல் அப்படிங்கிறதுக்கு லுக் அட் மீ அண்ட் சே. நெக்ஸ்ட் ஒன், நேரம் ஆக்காதே. டைம் ஆக்காத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டோன்ட் டிலே. டோன்ட் டிலே. நேரம் ஆக்காதே. நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் சொல்லுங்கள். நீங்கள் ஏதோ சொன்னீங்க, நான் கவனிக்கலை, மறுபடியும் சொல்லுங்கள் கேட்போம் பார்த்தீங்களா. அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ப்ளீஸ் ரிப்பீட். ப்ளீஸ் ரிப்பீட். தயவுசெய்து மறுபடியும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பதிலாக போ. என்னால் அங்கே போக முடியாது, அதனால் எனக்கு பதிலாக போ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கோ இன்ஸ்டெட் ஆஃப் மீ. கோ இன்ஸ்டெட் ஆஃப் மீ. எனக்கு பதிலாக போ. நெக்ஸ்ட் ஒன், முட்டையை உடை. முட்டையை உடை. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கிராக் த எக். கிராக் த எக். முட்டையை உடை. நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் பொய் சொல்கிற? எனக்கு உண்மை தெரியும், ஆனால் நீ சொல்கிறது பொய். நீ ஏன் பொய் சொல்கிற? அதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா என்ன வரும்? ஒய் டிட் யூ லை. ஒய் டிட் யூ லை. நீ ஏன் பொய் சொல்கிற? நெக்ஸ்ட் ஒன், நான் பஸ்ஸில் வந்தேன். நீங்கள் எதில் வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் பஸ்ஸில் வந்தேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் பஸ்ஸில் வந்தேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ கேம் பை பஸ். ஐ கேம் பை பஸ். நெக்ஸ்ட் ஒன், நான் தயார். எல்லாம் ரெடியாகிடுச்சு, நீங்கள் தயாராக கேட்பாங்கள்ல, நான் தயார். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். சிம்பிளாக தாங்க இருக்கும். ஐ எம் ரெடி. ஐ எம் ரெடி. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க என்ன அப்படின்னா, நான் தயாராக இல்லை. நான் தயாராக இல்லை. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் நாட் ரெடி. நாட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் ரெடி. நான் தயாராக இல்லை. நெக்ஸ்ட் ஒன்,
எங்களுக்காக காத்திரு. எங்களுக்காக காத்திரு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா வெயிட் ஃபார் அஸ். வெயிட் ஃபார் அஸ். எங்களுக்காக காத்திரு. நெக்ஸ்ட் ஒன், இது உன்னுடையதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சொல்லுவீங்க ஆமாம் இது என்னுடையது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆமாம் இது என்னுடையது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா எஸ் இட்ஸ் மைன். எஸ் இட்ஸ் மைன். மைன்னா என்னுடையது அப்படின்னு அர்த்தம். ஆமாம் இது என்னுடையது. எஸ் இட்ஸ் மைன். நெக்ஸ்ட் ஒன், கருத்தில் கொள்ளாதே. கருத்தில் கொள்ளாதே. பெரியவங்க அப்படி தான் பேசுவாங்க, மனசில் வச்சுக்கிடாத, கருத்தில் கொள்ளாதேன்னு சொல்லுவாங்கள்ல. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நெவர் மைண்ட். நெவர் மைண்ட். கருத்தில் கொள்ளாதே. நெக்ஸ்ட் ஒன், சும்மா விளையாட்டுக்கு. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. சும்மா விளையாட்டுக்கு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தான். ஜஸ்ட் கிட்டிங். ஜஸ்ட் கிட்டிங். சும்மா விளையாட்டுக்கு. நெக்ஸ்ட் ஒன், என்னை மன்னித்து விடு. என்னை மன்னித்து விடு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தான். ஃபர்கிவ் மீ. ஃபர்கிவ் மீ. என்னை மன்னித்து விடு. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பதட்டமாக இருக்கிறதா. இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆர் யூ நர்வஸ். ஆர் யூ நர்வஸ். ஆர் யூ நர்வஸ். உனக்கு பதட்டமாக இருக்கிறதா. நெக்ஸ்ட் ஒன், நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ எம் சிட்டிங் ஐடில். ஐ எம் சிட்டிங் ஐடில். நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், வருத்தப்படாதே. ஏன் வருத்தப்படாதே. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ஒரி. டோன்ட் ஒரி. வருத்தப்படாதே. நெக்ஸ்ட் ஒன், பார்த்து நட. பார்த்து நட. எப்படி சொல்லலாம் அப்படின்னா வாட்ச் யுவர் ஸ்டெப். வாட்ச் யுவர் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஒன், என்னை கண்டுபிடி. என்னை கண்டுபிடி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க. ஃபைண்ட் மீ. ஃபைண்ட் மீ. ஃபைண்ட் மீ. என்னை கண்டுபிடி. நெக்ஸ்ட் ஒன், சும்மா உட்காராதீங்க. சும்மா உட்காராதீங்க. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் சிட் ஐடில். டோன்ட் சிட் ஐடில். சும்மா உட்காராதீங்க. ஃபைனலாக உங்கள்கிட்ட நான் 2 கேள்வி கேட்குறேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க்குங்க. எனக்கு உன்னை தெரியும். எனக்கு உன்னை தெரியும். இதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்ன்ட்டு நீங்கள் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள்கிட்ட 2 கேள்வி கேட்குறேன்னு சொன்னேன். என்ன அப்படின்னா நேரமாக்காத. நேரமாக்காதே. இதுக்கு என்ன வரும் இங்கிலீஷில்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆன்சர் சொல்லவா? டோன்ட் டிலே. டோன்ட் டிலே. நேரமாக்காதே. செகண்ட் கொஸ்டின், நான் தயார். நான் தயார். என்ன வரும் இங்கிலீஷில்? கரெக்ட். ஐ எம் ரெடி. ஐ எம் ரெடி. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.